ஒரு குட்டி ஏர்பாட்ஸ்னால நான் இவ்ளோ பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவேன்னு நெனைக்கல. நார்மலா மாட்டிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். என் பாப்பா வந்து டொம்முனு முட்டிட்டா. அதுல அது உள்ள போச்சா, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு 2 டேஸ் கழிச்சு எனக்கு செமையா பெயின் ஆயிடுச்சு. ஸோ, அதனால ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பட் அது கொஞ்சம் புண்ணா இருக்கு. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கிளீன் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்டின்னாங்க. சரி ஒரு 4 டேஸ் கழிச்சு வாங்கன்னாங்க. பட் இப்போ பெயின் எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுவும் தலைவலி வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப அதிகமாவும் என்னால வந்து வெளியில போயிருந்தோம். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ, அதனால என்னோட ஹஸ்பண்ட் "ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருவோம்" அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஷாப்பிங் விட்டுட்டு போக மனசு இல்ல. பட் என்னால ஷாப்பிங் பண்ணவும் முடியல. நாங்க ஒரு காரணத்துக்காண்டி வந்திருந்தோம். பட் பெயின் அதிகமாகவும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அங்க போறதுக்குள்ள எனக்கு செம பயம். போச்சு என்ன பண்ண போறாங்களோன்னு வினு தான் வந்து என்னைய அப்படியே பூஸ்ட் ஏத்திட்டே இருந்தாங்க. பட் அங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன பயங்கர பெயினா இருந்தது. தாங்கவே முடியல. அவ்ளோ கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் குழந்தைங்க ஏதாவது பண்ணிருவாங்க. இந்த மாதிரி ஒரு மெமரி விவிஷாட்ட பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நாங்க என்னோட மைண்ட மாத்துறதுக்காண்டி ஒரு குட்டி கடைக்கு வந்திருந்தோம். நாங்க விரதம் வேற. ஸோ அதனால நான்வெஜ் சாப்பிட முடியாது. வெஜ்ஜுக்கு வந்திருந்தோம். இந்த கடை செமையா இருந்துச்சு. நம்ம காரைக்குடியில ராம்ராஜுக்கு பக்கத்திலேயே தான் இருந்தது. இதுல நாங்க வாங்குனது 2 காளான் சூப் வாங்கியிருந்தோம். தட்டு வடன்னு ஒண்ணு வாங்கியிருந்தோம். அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த கிரீன் சட்னியோட அந்த கேரட், பீட்ரூட், ஆனியன் அத வச்சு அந்த மேல இருக்க அது என்னன்னே தெரியல. பட் டேஸ்ட் அல்டிமேட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஹெல்த்தி லட்டு வாங்கி குடுத்துட்டு, நாங்க இந்த வீடியோவ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாட்டா